வெல்கம் ஆல். இது முனிஸ் மெஸ் சேனல். இந்த சேனலில் 11ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்கில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணக்கில் எடுத்துக்காட்டு 7.8 பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 11 இருக்குது. 0CB C0A BA0 A = இந்த அணி அப்படின்னா ஏ ஸ்கொயரை காணுங்க. ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஏயையும் நம்ம பெருக்கணும். இப்போ பெருக்குவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா 0CB இந்த 7 ஃபார்மேட்லான்னு சொல்லுவாங்க. 0CBயை பெருக்கணும். அதாவது 0CB அப்புறம் இங்கே உள்ள 0CB அதே மாதிரி அடுத்தது 0CB இங்கே C0A அதே மாதிரி 0CB BA0 இது 0CBயை வச்சு நம்ம பெருக்கணும். அதே மாதிரி C0A வச்சு பெருக்கணும். C0A 0CB C0A 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 BA0. அடுத்து BA0வை இதே மாதிரி பெருக்கணும். இப்போ BA0 0CB BA0 C0A BA0 இங்கே BA0. இதை பெருக்கி இங்கே ஆன்சர் எழுதுவோம். ஃபஸ்ட்டு 0CB 0 × 0 0 C × C C ஸ்கொயர் B × B B ஸ்கொயர். இப்போ C² + B ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்கே 0 × C 0 இங்கே C × 0 0 B × A AB இங்கே 0B 0 CA AC B0 0. அதே மாதிரி இங்கே C0 0 0C 0 AB இங்கே C² 0 + A ஸ்கொயர். இங்கே CBனா BC. அடுத்து 0A 0 A0 0. அப்போ CBயும் சேர்த்து BC மட்டும் எழுதிடும். இங்கே B0 0 AC B0 0. அப்போ AC மட்டும் இருக்குது. அடுத்து இங்கே BC இருக்குது. A0 0 0A 0. அப்போ BC. இங்கே B² + A ஸ்கொயர். இங்கே 0 0 அதனால் நம்ம அதை எழுத வேண்டாம். B² + A ஸ்கொயர். இப்போ நமக்கு விடை A² = B² + C² AB AC AB C² + A ஸ்கொயர் BC AC BC A² + B ஸ்கொயர். இதுதான் அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். இந்த முனிஸ் மெஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.